பொன் காளியம்மன் ஜோதிட நிலையத்தின் நிறுவனர் சுதா சுதா அம்மன் சுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜாமக்கோல் பிரசன்னத்தை பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்கிறார். வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் குருப்பியோ நமக. குருவாழ்க குருவே துணை. இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலியமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசன்னம் அப்படின்னு எடுத்தோம்னா பல வகையான பிரசன்னம் இருக்குது. அதில் ஒரு வகை தான் ஜாமக்கோல் பிரசன்னம். இதுக்கு கால நேரம் நிர்ணயம் எதுவும் கிடையாது. வாடிக்கையாளர் எந்த நேரத்தில் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரோ அந்த நேரத்தில் நம்ம ஜாமக்கோல் கட்டம் போட்டு அவங்களுக்கு துல்லியமான பலனையும் பதிலையும் நாம் அவங்களுக்கு வழங்கலாம். அவங்க எந்த நேரத்தில் கேட்டாலும், இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு ஜாதக கட்டம் போட்டு அவங்களுக்கு பலன்களை நாம் சொல்ல முடியும். அதில் இந்த பிரசனை அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன மாதிரி வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா, அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கு இதன் மூலியமாக நாம் தீர்வு கொடுக்க முடியும். திருமணம், வேலை, கல்வி, தொழில், கடன், நோய், இந்த மாதிரி அனைத்து, ஒரு இடம் வாங்கலாமா, இந்த மாதிரி சொத்து ரீதியான வழக்கு பிரச்சனை இருக்குது, உடல்நிலை சரியில்லை, ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அனைத்து கேள்விகளுக்குமே நம்ம அதுக்கு பிரசன்ன கட்டம் போட்டு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லலாம். எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஜாமக்கோல் போட்டு அவங்களுக்கு ஒரு உரிய பதிலை தந்து அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும். பொதுவாக பொதுமக்களிடம் வாடிக்கையாளரிடம் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா பெரிய தொகை போட்டு ஒரு செயல் செய்ய போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் அது நீண்ட நாள் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு செயல். அந்த செயலை செய்கிறோம் அப்படின்னம்னா அப்போ நம்ம அதில் எவ்வளவு தூரம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அப்போ அதை இந்த நேரத்தில் செய்யலாமா, இந்த காலகட்டம் எனக்கு நல்லா இருக்குதா, இதை எப்போ ஆரம்பித்தா அது எனக்கு நீடிச்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஜோதிடரிட கன்சல்ட் பண்ணிக்கிறது தப்பில்லை. அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்ககிட்ட இப்போ இல்லைம்மா ஒரு 6 மாதம் கழித்து பண்ணுன்னா வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது நம்மளுக்கு அது நீண்ட நாள் பலனளிக்கக்கூடிய ஒரு செயலாக நமக்கு மாறக்கூடிய சூழல் அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஜோதிடர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பணிவோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெரிய செயலுக்கும் அவங்ககிட்ட அணுகி ஒரு நல்ல நேரத்தில் நல்ல செயலை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்ககிட்ட போய் கேட்கணும், என் ஜாதகப்படி எந்த நேரத்தில் ஆரம்பித்தா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கணும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, பொதுவாக கேலண்டரை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாளாக இருக்குது, நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, நான் அந்த அன்னைக்கு செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு செயலை கேட்கக்கூடாது. அப்படி தான் கேட்குறாங்க வாடிக்கையாளர், முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. முடிவு பண்ணிட்டு வந்து தான் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, எனக்கு இந்த நாள் இருக்குது, இதில் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி தவிர யாருமே செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்கும், நல்ல நட்சத்திரம் இருக்கும், நல்ல நாள் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் அதை சாதகமான நாளாக எடுத்து ஒரு செயலை செய்யும்போது உங்களுக்கு அது 100% பலனை தரும். அதனால நீங்கள் ஜோதிடரிடம் போய் கேட்கும்போது எனக்கு எந்த நாள் சிறப்பாக இருக்கோ அந்த நாள் குறித்து கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதை கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் ஜோதிடர்கள் உட்காந்துருக்காங்க. நீங்கள் கேட்டோடனே உங்களுக்கு நேரங்காலம் இந்த மாதிரி விஷயங்களை கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறாங்க நல்ல நேரமாக. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு, சூழல், அமைப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து பிரசன்னம். பிரசன்னத்தில் திருமண பிரசன்னம். இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது இந்த கொங்கு மண்டலத்தில் அதிகமாகவே திருமணங்கள்
ஏன் நடக்கறக்கான அதாவது ஆண்கள் 30 வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் நிறைய இருக்காங்க. பெண்களுமே ஈக்குவலாக நானும் நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டேன். 32 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் எல்லாமே பெண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அதற்கு ஒருவித காரணம் ஜோதிட ஜாதக ரீதியாக இருந்தாலும் மற்ற காரணம் இருக்குது. ஏன்னா முதல்ல மாதிரி இல்லை. இப்போ எல்லாமே பெண்கள் படிச்சிருக்காங்க, ஆண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி சூழல் அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலான இது இந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ஜாதக கொடுப்பனை என்ன, நமக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் வந்து நீங்கள் அமைச்சுக்கணும். ஒரு வசதியான பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த 7ஆம் பாகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, சனி பகவான் 7ல் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு வயது மூத்த அப்படின்னா ஒரு 6-7 வயசு மூத்த வர ஒரு பையனை பார்க்கலாம். கருப்பு நிறம் கொண்ட பையனை பார்க்கலாம். இவங்க படிச்சிருந்தா அவர் படிக்காத பையனாக பார்க்கலாம். இந்த மாதிரி தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க எதையுமே விட்டு கொடுக்கறதில்ல. விட்டு கொடுக்காம எனக்கு ஈக்குவலான வயசில் தான் மாப்பிள்ளை வரணும், ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்கணும், ஈக்குவலான படிப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது கால தாமதமாக போயிட்டுருக்குது. அப்படி நடந்தாலும் அதில் பிரச்சனைகள் பிரிவுகளை தர்றதுக்கான சூழல் அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை, நம்மளுக்கு என்ன இறைவன் கொடுப்பனை பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதற்கான கால சூழல் அளவுகள் நல்லா இருக்குது. அதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பிரசன்னத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாமக்கோள் பிரசன்னத்தில் வந்து உதயம், ஆருடம், கவிப்பு இதை தான் நம்ம வந்து மெயினாக எடுக்கிறோம். உதயம், ஆருடம், கவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ரகசியத்தை சொல்லும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்குறோம். இப்போ திருமண பிரசன்னத்துக்கு வர்றாங்க அப்படின்னா உதயம் ஆணாக எடுத்துக்கணும், ஆண் அப்படின்னு எடுத்துக்கணும், ஆண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். பெண்ணை வந்து ஆருடமாக நாம் எடுத்துக்கணும். அதில் எந்த பாவத்தில் கவிப்பு விழுது அப்படின்னு பார்த்துட்டு அதனுடைய சேதாரம் நஷ்டங்களை நம்ம அதன் மூலிமா பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். பொதுவாகவே பிரசன்னத்தில் வந்து திருமணகாரகன் புதனை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். பிரசன்னத்தில் மட்டும் ஜாமக்கோள் பிரசன்னத்தில் அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க கொண்டு வர்றாங்க. நிறைய ஜாதகங்களோட தான் வருவாங்க. 10 ஜாதகம் 5 ஜாதகம் இப்படி தான் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது வந்த உடனே நம்ம ஜோதிடராகிய நாம் பிரசன்னம் போட்டு பார்க்குறோம் அப்படின்னம்னா புதன் வந்து 3, 6, 8, 12 போனாலும் கவிப்பில் மாட்டினாலும் நீசமானாலும் அந்த கொண்டு வந்த அத்தனை ஜாதகங்களுமே பொருந்தாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு செகண்டில் நாம் எடுத்துடலாம். அவங்க 10 ஜாதகமே கொண்டு வந்தாலும் சரி, அதில் வந்து புதன் வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னாலே அவங்க கொண்டு வந்த எந்த ஜாதகமே பொருத்த வராது. நீங்கள் 1/2 மணி நேரம் கணக்கு போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அதை பார்த்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 10 ஜாதகமே அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் வரக்கூடிய அமைப்பில் இருக்காது. அதை நீங்கள் ஈஸியாக பிரசன்னத்தின் மூலியமாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இது இப்படி பார்க்குறோம். அடுத்து 2, 7, 11 கவிப்பு திருமண பிரசனம் அப்படின்னம்னாலே 2, 7, 11 கவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அது நடக்காது. கண்டிப்பாக அந்த திருமணம் சார்ந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக நாம் சொல்லிடலாம். கேள்வி கேட்டோன்னே நம்ம அதை பார்த்து சொல்லிடலாம். கேட்குறாங்க, இதே பொண்ணை கட்டுவோமா? நிறையா பேர் கேட்பாங்க. இதை நாங்கள் பார்த்துட்டோம், இந்த பொண்ணு எங்களுக்கு ரெடி ஆயிருமா அப்படின்னு கேட்கும்போது 2, 7, 11 கவிப்பு வரக்கூடாது. வந்தால் இது நடக்காது, வேற பொண்ணோட தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். அடுத்து வந்து உதயத்திற்கு 7 குடையவர், உதயத்திற்கு 7ல் கவிப்பு. உதயத்திலேயே கவிப்பு இருந்ததுன்னா மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை புறக்கணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். உதயத்திலே கவிப்பு வந்ததுன்னா இந்த திருமணம் செய்யறதுக்கு யார் பையன் கேட்டால் அந்த பையன் தகுதி இல்லாதவன், கட்டாய திருமணமாக இருக்கும், அவங்க வீட்டில் கம்பல் பண்ணுவாங்க, இப்படி எடுக்கலாம். அவனுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ திருமணம் பண்ணுறக்கான சூழல் அமைப்பு விருப்பம் இல்லாமல் அவனுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து 6 கவிப்பு. 6 7 குடையவர் கவிப்பில் ஆருடாதிபதி கவிப்பில் இருந்தார் அப்படின்னா பெண் வீட்டார் புறக்கணிப்பாங்க, திருமணத்தை வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்லலாம்.
அடுத்து வந்து எப்போ வராங்க வந்து எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உதயத்தை நோக்கி சனி பகவான் வர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தாமத திருமணம் தான். இப்போ அவங்களுக்கு வாய்ப்பில்லை, மெதுவாக தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி பாம்பு வர்றார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, உதயத்தை நோக்கி பாம்பு வருது அப்படின்னா அந்த திருமண ஏற்பாட்டில் நிறைய பிரச்சனை, சிக்கல், நெருக்கடி அதை ரெடி ஒரு நான் சொல்கிறோம் இல்லைங்களா, திருமணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருமணம் நடக்கிறக்குள்ள அவங்க படுற கஷ்டங்கள், வேதனைகள் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வரும். அது எந்த வகையில் பிரச்சனை வருதுன்னு தெரியாமையே நிறையா திருமணத்தில் ரொம்ப போராடுவாங்க. அந்த மாதிரி வந்து உதயத்தை நோக்கி பாம்பு வந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல், நெருக்கடி, பிரச்சனை, இந்த திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற பயம், இந்த மாதிரி ஒரு உணர்வையெல்லாம் அந்த பாம்பு கொடுத்துரும். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி சந்திரன் வர்றார் அப்படின்னா இந்த திருமணம் சீக்கிரம் நடக்கும், விரைவாக நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். அடுத்து அதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். 6 இடத்துக்கு 5, 7 கவிப்பில் வந்தாலும் அது வந்து வேற மாதிரி ஒரு மறைமுக உறவை அந்த திருமணத்தில் கொடுக்கும். அப்படி அதாவது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்துருக்கும் அப்படின்னு ஒரு கள்ள உறவு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சந்திரன்னா திருட்டுத்தனம். அந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். 5, 7 சம்மந்தப்படுதா, 5, 7 கவிப்பு இருக்கா, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம சொல்லணும். அதை சொன்னோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி புதன் வர்றார் அப்படின்னம்னா, புதன் அப்படிங்கும்போது அவங்க வந்து புரோக்கர் மூலியமாகவோ, மேட்ரிமோனி மூலியமாகவோ, தகவல் தொடர்பு மூலியமாகவோ வரன்கள் தேடலாம். அதில் வந்து கிடச்சிரும். இல்லை அவங்க மாமா வந்து ஒரு வரன் கொண்டுகிட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு கரெக்டாக இருக்கணும். இது சில நேரங்களில் என்ன ஆயிரும் அப்படின்னம்னா, ஆண் வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் சரியான கம்யூனிகேஷன், அவங்க பேசிக்கிறதுக்கு இடையில ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த புதன் கவிப்பில் மாட்டிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கொன்று அங்கொன்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படி திருமண தடையாகிறதுக்கு நிறைய சூழல் அமைப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி குரு வர்றார் அப்படின்னம்னா, குருனா சுப கிரகம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுப திருமணத்தை காட்டும். வரப்போகிற வரன் வந்து கொஞ்சம் பருமனா, உடல் எடை கூட இருக்கும் அப்படின்னு ஒரு சூழல் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதில் 5ல் கவிப்பு வந்ததுன்னா காதல் திருமணத்தை காட்டும். குரு வந்து காதல் திருமணத்தையும் காட்டும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அவங்களுக்கு வழிகாட்டலாம். அடுத்து உதயத்தை நோக்கி சுக்கிரன் வர்றாரு அப்படின்னா, சுக்கிரன்னா ஆடம்பரம். நல்ல ஒரு ஆடம்பரமான திருமணத்தையும் நல்ல சீர்வரிசை, சிறப்பு இதெல்லாம் செஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்புள்ள ஒரு திருமணத்தை வந்து கொடுக்கும். அது நல்ல நிகழ்வாக இருக்கும். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி சூரியன் வர்றாரு அப்படின்னம்னா, சூரியன் அப்படிங்கும்போது ஒரு கௌரவமான இடத்துல இருந்து வரும். ஒரு தந்தையால் அந்த திருமணம் கௌரவமாக நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம். அடுத்து வந்து இதில் இந்த சூரியன் பிரசன்னத்தில் அப்படின்னாலே அடுத்தவர் மனைவி, அடுத்தவர் கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது எந்த இடத்துல வரும்போது அப்படின்னு பார்த்தோம்னா 7ல் கவிப்பு, 7ல் சூரியன், உதயத்திற்கு 7ல் சூரியன், இந்த மாதிரி நிகழ்வுகள் சம்பந்தப்படும் போது, அல்லது உதயத்தை நோக்கி சூரியன் அவர் 7ஆம் அதிபதியாக இருந்து உதயத்தை நோக்கி வர்றாரு அப்படிங்கும்போதும் கண்டிப்பாக அவர் அந்த கேட்க வந்தவங்க பையன் வீட்டார் வந்தாங்கன்னா திருமணமான பெண்ணோட ஒரு தொடர்பு இருக்குதுன்னு எடுக்கலாம். பெண் வீட்டார் வந்தாங்கன்னா திருமணமான ஆணோட ஒரு தொடர்பில் அந்த பொண்ணு லிங்க்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லலாம். படக்குன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் மறைமுகம், நமக்கு தான் தெரியுமே ஜாதகர், ஜோதிடர் எல்லாம், அது கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். அதை நம்ம மறைமுகமாக அவங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க பல எதிர்பார்ப்புகளோட நம்மகிட்ட வருவாங்க. அப்படி வந்திருக்கும்போது தான் பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும், தான் பையனுக்கு திருமணம் பண்ணணும்னு வரும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு பெற்றோராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை வந்து நம்ம மறைமுகமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை எடுத்து காட்டலாம். அடுத்து வந்து திருமணத்துக்கு உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றார். செவ்வாய் வர்றார் அப்படின்னா அந்த திருமணத்தில் அடிதடி, பஞ்சாயத்து, பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சூழல். செவ்வாயினாலே அடாவடி தான். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி ஏற்பட்டு திருமணத்தில் ஒரு கலகம் வர்றதுக்கான வாய்ப்பு, சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் ஏற்றுக்கலாம்.
இதை வந்து உதயத்தை நோக்கி வரும் கிரகத்தை வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் ஆருடம் கவிப்பு, இதை பார்த்து நம்ம பலனை சொல்லணும். இதில் வந்து உதயத்திற்கு எத்தனாம் இடத்துல 12 இடத்துல கவிப்பு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். உதயத்தில் கவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, அந்த ஜாதகர் திருமணத்திற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார், தகுதி இல்லாமல் இருப்பார். ஒரு கட்டாய திருமணத்துக்காக அங்கே வந்து அவங்க வீட்டில் பெண் பார்த்துட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிலையை எடுக்கலாம். உதயத்திற்கு 2ல் கவிப்பு அப்படின்னம்னா திருமண தடையை தாமதத்தை குறிக்கும். 2ல் கவிப்பு வரக்கூடாது. குடும்பம், புதிய நபர் வருகை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் 2 அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த 2ல் கவிப்பு வரும்போது அது நடக்கிறதுக்கான சூழல் அமைப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம். உதயத்திற்கு 3ல் கவிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, 3ஆம் இடம், தகவல் பரிமாற்றம், இந்த மாதிரி அப்படிங்கும்போது அந்த பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள், திருமணம் சம்பந்தமாக பேசிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுக்குள்ள சரியான புரிதல் இந்த மாதிரி இல்லாமல் அது திருமணம் தடையாகிறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்குது. நிறைய திருமணம் வந்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடித்து இந்த மாதிரி போயிடுது. பெண் மாப்பிள்ளை வந்து ஃபோன் பேசுகிறாங்க, அதில் வந்து கம்யூனிகேஷன், அதுவும் தகவல் தொடர்பு தான். அதில் வந்து 2 பேர்த்துக்கு விருப்பம் இல்லாமல் பேச்சில் வந்து சில சங்கடம் ஏற்பட்டு திருமணம் நின்று போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உதயத்திற்கு 4ல் கவிப்பு அப்படின்னா கல்வி, அழகு, வீடு, அவங்க அம்மாவால் திருமணம் தடையாகிறதுக்கு, சொத்து, இவங்களுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, கல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி, பையனுக்கு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி திருமணம் தடையாகிறதுக்கான சூழல் அமைப்பு இருக்குது. உதயத்திற்கு 5ல் கவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா காதலால் திருமணம் தடையாகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. உதயத்திற்கு 6ல் கவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை, பையனுக்கு வேலை தூரத்தில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும், இந்த மாதிரி வேலை சம்பந்தமான கேள்வியால் தடையாக இருக்கும். நோய் சம்பந்தமான பிரச்சனை, இல்லை அவங்க வீட்டில் பூர்வீக சொத்து ஏதாவது வழக்கில் இருக்கும், வழக்கு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஓகே பண்ணுவாங்க. இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இவங்க எந்நேரம் கோர்ட்டு கேஸே அலைவாங்க, நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் அமைப்பில் அந்த திருமணம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உதயத்திற்கு 7ல் கவிப்பு அப்படின்னம்னா உதயத்திற்கு 7ல் கவிப்பு வரும்போது ஆண் வீட்டார் திருமணம் வேண்டாம், எங்களுக்கு இது பிடிக்கல, செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் அமைப்பை கொடுத்துரும். அடுத்து வந்து உதயத்திற்கு 8ல் கவிப்பு அப்படின்னா இப்போ திருமணம் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி நிறைய இடங்களில் பாருங்கள், அவங்க வீட்டில் ஒரு விபத்து நடக்கும், ஆப்ரேஷன், விபத்து, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால் வந்து இப்போ பையன் விழுந்து காலை உடைச்சிட்டாரு, போன வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சகுனம் நடக்கும். சகுனம் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழல் அமைப்பு வந்து நடக்கும். அதனால் அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். உதயத்திற்கு 9ல் கவிப்பு அப்படிங்கும்போது அவருடைய தந்தையாரால் அவங்க இதனால் திருமணம் தடையாகிறதுக்கான சூழல் அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. உதயத்திற்கு 10ல் கவிப்பு அப்படின்னம்னா திருமணம் ரெடி ஆயிரும். அங்கே வந்து பெரியவங்க, அவங்க வீட்டில் வயசானவங்க, இந்த மாதிரி பெரியவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களோட மரணம் இந்த மாதிரி நடக்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் தடையாகிறதுக்கான சூழல் அமைப்பு இருக்குது. உதயத்திற்கு 11ல் கவிப்பு, இந்த பிரசன்னத்தில் வந்து இந்த பிரசனம்ன்ட்டு இல்லை, எந்த பிரசனமாக இருந்தாலும் 11ல் கவிப்பு வந்தால் அவங்க கேட்குற கேள்வி அபிலாசைகள் நிறைவேறாது, நடக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம 11ல் கவிப்பு வந்தாலே இது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம். 12ல் கவிப்பு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்களோட இடமாற்றம், அவங்க வெளியூரில் இருக்கிறது, அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு விபத்து, ஆப்ரேஷன், இந்த மாதிரி நடக்கிறதுனால விரயங்கள், இந்த மாதிரி அவங்க தொழில் ரீதியாக கடன்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து திருமணம் தடையாகிறதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்து வந்து நம்மகிட்ட வாடிக்கையாளர் எப்படி கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் இப்படி போடப்பட்ட பிரசன்னங்களில் இந்த மாதிரி வரும்போது நாம் வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லலாம். நிறையா வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். வந்து அவங்க உள்ளே வந்து கேட்டோடனே நான் பிரசன்னம் போட்டுருவேன்.
அந்த பிரசன்னத்தில் வந்து என்ன வருதோ அதுதான் அவங்க ஜாதகத்தோட தொடர்புலையும் இருக்கும். அது சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்பாங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எளிதில் சொல்லிடலாம். சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம். நம்மளை நம்பி வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல தயாராக இருக்கிறோம். அதை அவங்க கேட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அவங்க ஒரு நினப்பில் வந்துடுவாங்க, எங்களுக்கு இதுதான் வேணும். ஏன்னா அந்த காலகட்டம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் அவங்க பல எதிர்பார்ப்புகளோட ஜோதிடர்கிட்ட வந்து இது செய்யணுங்க, அது செய்யணுங்க, இது நடக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் வழிகாட்டுறோம். நீங்கள் அந்த காலகட்டத்தில் அமைச்சிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பலனை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. என்னோட பேர் வந்து அம்மன் ஆர் சுதா. என்னோட நம்பர் வந்து 9361200773. இந்த வாய்ப்பை அளித்த பிரபஞ்சத்திற்கும் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேங்க. மிக அற்புதமாக ஜாமக்கொலை பற்றி பேசிய நமது சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. போடுங்க 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 போடுங்க. போங்க.